ஈரோடு இடைத்தேர்தல் விஜயகாந்துடைய தீவிர விசுவாசியை களமிறக்கிய ஆளும் கட்சி. அசுர பலத்துடன் உள்ளதா திமுக? ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் ஆளும் கட்சியான திமுக சார்பில் அக்கட்சியினுடைய கொள்கை பரப்பு இணை செயலாளர் வி.சி. சந்திரகுமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பு வகித்த இ.வி.கே.எஸ். இளங்கோவன் உடல்நலக்குறைவு காரணமாக அண்மையில் காலமானார். இதனைத் தொடர்ந்து காலியான ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு வருகின்ற பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் பணிகள் சூடுபிடிக்கவும் தொடங்கியுள்ளன. இதனிடையே ஏற்கனவே இந்த தொகுதியில் 2 முறை காங்கிரஸ் கட்சிக்கு திருமகன் இளங்கோவன் வாய்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் மீண்டும் அந்த தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கே ஒதுக்க வேண்டும் என ஈரோடு காங்கிரஸ் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் ஈரோடு தொகுதியில் திமுக போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி தனது ஆதரவை முழுமையாக திமுகவுக்கு அளிக்கும் என காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தான் ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக சார்பில் அக்கட்சியினுடைய கொள்கை பரப்பு இணை செயலாளர் வி.சி. சந்திரகுமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். முன்னதாக வி.சி. சந்திரகுமார் தேமுதிகவில் விஜயகாந்தின் தீவிர விசுவாசியாக இருந்தவர். பின்னர் விஜயகாந்த் உடல்நலக்குறைவு ஏற்பட்ட பின்னர் தீவிர அரசியலில் ஈடுபட முடியாத நிலையில் அக்கட்சியில் இருந்து விலகி திமுகவில் ஐக்கியமானார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.